ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இது த வே டு மை லவ் யூடியூப் சேனலோட பிரம்ம முகூர்த்த பூஜை 2வது நாள். இப்போ காலையில் நான் 3:45க்கு இன்றைக்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு நைட்டே ஒரு சில திங்ஸ்லாம் கீழே எடுத்து வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பசங்களுக்கு பாலாற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான திங்ஸ்லாம் கீழே எடுத்து வச்சுக்கணும். இப்போ என்னோடய சாமி ரூமில் எப்படின்னா மேலே இருக்கும். நான் சாமி ஃபோட்டோ கீழே எடுத்து வச்சுக்குவேன். ஏன் அப்படி வச்சுக்கிறேன்னா, சாமியை டைரெக்டாக ஹை டு ஹை நம்ம சாமியோட கண்ணை பார்த்து கும்பிட்டா ரொம்ப நமக்கு ஒரு சாமி கும்பிட்டா ஃபீல் இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து கும்பிட்லாம். அதனால் பாட்டுலாம் படிக்கிறதுக்காக நான் சாமியோட ஃபோட்டோவை கீழே வச்சுருவேன். தேவையான திங்ஸ் எல்லாமே கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே 5 விரல் வச்சு 5 விரல் எதுக்குன்னா, வராகி அம்மன் பஞ்சமி தாய். அதனால் அவங்களுக்கு 5 அகல். இப்போ முருகருக்கு 6 விரல் 6 அகல் ஏற்றலாம். ஏன்னா சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு 6 வரும். அதில் ஒன்று ஒன்றா வச்சு 6 ஏற்றலாம். தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டு வத்தி கொளுத்திட்டு நான் தண்ணி தான் வச்சு சாமி கும்பிடுவேன் மோஸ்ட்டாக. ஏன்னா ஃபஸ்ட்லாம் கல்கண்டு பொட்டுக்கல்ல இதெல்லாம் வைப்பேன். தண்ணி ரொம்ப பவர்ஃபுல். அதை வச்சு யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க கூட தண்ணியை வச்சு பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வச்சு நமக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லிவிட்டு படைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாட்டரை குடிக்கணும். காஃபி இல்லை அதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை குடித்தோன்னா அந்த வேண்டுதல் நமக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைவேறிடும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதில் 100% நம்பிக்கை வச்சு செய்யணும். நம்பிக்கை வச்சு செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அது நடக்கும். 2 மனசோட எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. இப்போ ஒரு சிலவங்க என்னென்னா வேண்டுதல் இருக்கவங்க தான் கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. வேண்டுதல் இல்லாதவங்களுமே நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, லைஃப் என்ன இப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்ல. ஆக்சுவலி இதை பண்ணுங்கள், அப்படி தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. இதை பண்ணாலே ஒரு பாசிட்டிவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்போம், நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை கேட்போம். ஆக்சுவலி என்னென்னா, எந்த கடவுளாக இருந்தாலுமே நீங்கள் எங்கள் கூட இருங்க, அப்படி எங்களோட வாழ்க்கையை உங்ககிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். எங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். இப்படி வேண்டுனாலே நமக்கு கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஏன்னா நம்ம எது இருந்தால் சந்தோஷமாக இருப்போம், எது இருந்தால் நிம்மதியாக இருப்போம்னு கடவுளுக்கு தெரியும்ல. ஸோ அதை நமக்கு கடவுள் கொடுக்கும். நம்ம என்ன கேட்குறோம், நம்ம எதிர்பார்க்குறதோட கடவுளே கொடுக்கறது நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதையும் சேர்த்தே வேண்டுங்க. இன்றைக்கி சாட்டர்டே இல்லைங்களா, சாட்டர்டே வராகி அம்மனுக்கு ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருப்பேன். ஃபாஸ்டிங் எப்படின்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்சி அம்மனுக்கு இப்போ விளக்கு போட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கணும். எப்படின்னா, நான் உங்களுக்காக இந்த ஃபாஸ்டிங் இருக்கேன், எனக்காக நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு நான் இப்படி கும்பிடுவேன். நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி கும்பிடுவேன், ஃபாஸ்டிங் நான் இருக்கேன் உங்களுக்காக, எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபாஸ்டிங்கும் இல்லாமல் இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடியே ஒரு காயின்ஸ் இருக்கும். காசு எதாவது மஞ்சள் துணிலாம் முடிஞ்சு வைப்பாங்களா. ஆனால் நான் ஒரு தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் உங்களோட சன்னதிக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிதம்பரத்தில் அம்மன் சன்னதியில் வராகி அம்மன் இருக்காங்க. என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றின பிறகு நான் அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி சனிக்கிழமை எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறதுனா, காலையிலே எழுந்திரிச்சி விளக்கெல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டுடுவேன். எனக்கு இதை பண்ணி கொடுங்க, நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விளக்கேற்றி வத்தியெல்லாம் கொளுத்ததுனால உடனே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண முடியாது. அதனால் ஒரு 11 o'clock
அதில் வந்து 10 மணிக்கு அப்புறம் தான் பூஜை சாமான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வீடெல்லாமே தொடச்சிட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து சுத்தமாக்கணும். அதுக்கப்புறம் விளக்கு தட்டுக்கு பொட்டு வச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நான் காலையிலே குளிச்சுட்டேன். இருந்தாலும் மறுபடியும் வந்து இன்னொரு தடவை குளிக்கணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:25 ஆகுது. இப்போ நான் சாமி கும்பிட மாட்டேன். ஒரு 5:30க்கு 4 மணிக்கெலாம் வந்து பிரசாதம் செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது ஒரு 6 ஆகும். அப்போ தான் அந்த 6 to 6 நான் வந்து ஒரு 4:30க்கு சாமி கும்பிட்டேன். ஸோ வந்து அந்த 1 டே கணக்கு வர மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கணும். நம்ம இப்படி ஃபாஸ்டிங் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த ஃபாஸ்டிங் இருக்கோம்ல, இந்த ஃபாஸ்டிங் இருக்கக்குள்ளே வந்து வெங்காயமும் பூண்டும் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அது போடாமல் தான் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டா நம்ம வேண்டினது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு ரீசன் வந்து ஏதோ தோணிக்கிட்டே இருந்துச்சு இதை ஸ்டார்ட் பண்ணணுன்னு. நானும் எப்படி சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி சரி பண்ணி தான் பார்ப்போம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா தான் நடக்கணும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.